ஹாய் வணக்கம் அண்ட் வெல்கம் டு த மிஸ்டர் ஃபேன்சி விலாக்ஸ். இந்த விலாக் நீங்கள் என்ன பார்க்க போகிறீங்கன்னா, நானும் ரோஷனும் ஷூட்டுக்கு போயிருப்போம். அந்த விலாக் தான் இந்த விலாக் பார்க்க போகிறீங்க. அதே மாதிரி நம்ம சேனலுக்கு யாராச்சும் புதுசாக வந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி அண்ட் பெல் ஐக்கான் தட்டிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ டக்குன்னு வந்துகிட்டே இருக்கும். அதே மாதிரி இப்போ தான் யூடியூப்பில் கம்பேக் கொடுத்து வீடியோ போட்டுட்ருக்கேன். மறக்காமல் உங்கள் சப்போர்ட் கொடுத்துட்டே இருங்க. ஓகேங்க, மீதியெல்லாம் வீடியோ பார்த்துட்டு அப்புறமா பேசலாம். வீடியோக்குள்ள போலாம். அழுத்தி பார்க்கலாமா? நான் எடுத்தா 120 மேல தான் பிரேக் அடிச்சு ஹியூமினிட்டி பண்றோம். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், லாரிக்காரன் நம்ம பின்னாடி வரான். இங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பேசி மாதிரி ஒரு வண்டி அவ்வளோ. இப்போ நம்ம எங்க போக போறோம்னா வீடியோ எடுக்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். சாயந்தரம் ஸ்டார்ட் பண்ணுவேன். எடிட் பண்ணவேவா? எடிட் பண்ண எல்லாத்தையும் அப்படியே ஒரு நாள் ஃபோட்டோ ஒரு நாள் வீடியோ, ஒரு நாள் ஃபோட்டோ ஒரு நாள் வீடியோ. எனக்கு இந்த மாதிரி நீ கேட்கவே இல்லை. நான் எடுக்குவோம். சொந்தக்காரங்க தான் வந்து இது ஒரு கண்டென்ட் எடுத்து போட்டு இல்லை பார்த்துருவேன். கல்யாணம் நடக்காது. ஆமாம், அவன் ஒரு லூசு. நம்ம வந்து வீடியோ ஆன் பண்ணாவே நம்ம ஒரு பிளாகராக மாறி அந்த பையன் நம்ம இப்போ சிரிக்கிறான். ஏன்னா கையில் கிரிப் ஒன்று இருந்துச்சு. ஆனால் அது சொல்கிறேன். நம்ம வேலையை பார்க்கலாம். பார்த்தீங்களா அபுல் ஏன் இந்த மாதிரி உருப்பட மாட்டான்னு சொல்லிடுறேன். இந்த மாதிரி பெண்கள் பின்னாடி பார்க்கறது, பின்னாடி போகிறது. இப்போ நம்ம வீடியோக்குள்ள போலாம். சரி, முடிக்கு ஏற்க வைக்கிறேன். இந்த முடியை போய் வெட்ட சொல்றாங்க. நீ எதுக்கு இப்படி பிடிச்சி நிற்கிற? நீங்கள் மட்டும் இருந்தால் போதும். நான் உங்கள் வளர்ச்சியில் ஒரு உறுப்பாக இருந்தால் மட்டும் போதும். உறுப்பு பொறுப்பு உங்கள் வளர்ச்சியில் ஒரு படிக்கட்டாக இருந்தால் போதும். நீங்கள் வந்து படிக்க வைப்பீங்க. அவன் அப்படி தான் காமெடி பண்ணுவான். ஷார்ட்ஸ் எடுத்துட்டு சவுண்ட் வந்துச்சு மேம். சரிங்க போதும். அப்படியே ஓடு அப்படியே ஓடு அப்படியே ஓடு அப்படியே ஓடு அப்படியே ஓடு. வா வா வா. ஐயோ வா வா முடிஞ்சா வா. இங்க பாருங்களே, பாலத்தில் வீடியோ எடுத்துட்டு இருக்கோம். எட்டி பார்த்தா இப்போ இருக்கு. இப்போ நம்ம எங்கே போக போகிறோம்னா எங்கேயும் இல்லைங்க, வீட்டுக்கு தான் போகிறோம். வெயில் ஓவராக இருக்குது. ஆனால் நம்ம கண்ணாடி போட்டோம். இந்த வீடியோ நீங்கள் வந்து எப்போ பார்ப்பீங்க எங்களுக்கே தெரியாது. எடிட் பண்ணக்கப்போ நானே போஸ்ட் பண்ணுவேன். அப்போ பார்ப்பீங்க. முடி நாங்கள் உயிரோட பார்ப்போம். ஆமாம், அந்த வீடியோ நீங்கள் அப்போ பார்ப்பீங்க. முன்னாடி தயவுசு முன்னாடி பேசுவோம். ஐனா ஐனா இல்லைடா, ஐனா. நான் அந்த பிள்ளையோன்னு நினச்சேன். அழகா இருக்கான். வெக்கமா ஓடிச்சு. ஆனால் நீ ஏன் லோவாக பிடிச்சுன்னு எனக்கு இப்போ தானே தெரியுது. லோவா கீழே இறக்கி பிடிச்சல எனக்கு வெக்கமாக ஏன் எனக்கு அதான் ஒன்றும் தெரியும். இப்போ எல்லாம் வராங்க டக்குன்னு எவ்வளோ இல்லடா, கையை வண்டி வந்து கையை தட்டி விட்டு ட்ரைபேட் எல்லாம் கீழே விழுந்துச்சுன்னா என்ன பண்ணுறது? பாட்டு பாடுறேன்னா நான் வந்து நேற்று நைட்டு ஒரு வீடியோ எடிட் பண்ணேன். அதனால இதை பாட்டு பாடுறேன். நீங்கள் ஆல்ரெடி அந்த வீடியோ பார்த்துருவீங்கன்னு நினைக்கிறேன். நீங்கள் இந்த வீடியோ பார்க்குறதுக்குள்ள அந்த வீடியோ நீங்கள் ஆல்ரெடி பார்த்துருக்கீங்க.
அதனால் இந்த வீடியோவை அவர் எடிட் பண்ணுவான்னு தெரியாது. ஆனால் நேற்று வீடியோ எடிட் பண்ணிட்டேன். ஆனால் இது மட்டும் பண்ணல, இன்ட்ரோ கொடுக்கல. பார்த்தீங்களா? ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு அதான் கொடுக்கல. அதுக்கப்புறம் எண்டிங்கும் கொடுக்கல. அது கொடுத்தோன்னே இது என்னடா முடி இது சப்பையாக இருக்குது இந்த இடத்துல. எல்லாரும் நம்ம பார்க்கறது தான் நம்ம பண்ணுறோம். நம்ம யூடியூப் நம்ம யாரு எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் யாருக்கு தெரியாது. சொல்ல மாட்டேன், உனக்கு தெரியாது. என்ன பாட்டு மட்டும் சொல்லு, நான் அந்த பாட்டுக்கு ஏற்ற லிரிக்ஸ் எழுதி போயிட்டேன். மொட்டை மொட்டை உனக்கு தெரியாது. சொட்டை மொட்டை 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 எவனுமே வரல, இவ்வளோ நேரம் வந்துட்டு இருந்தானே. பெட்ரோல் இல்லைப்பா, கட்டுறான். ஆனால் ஏதோ லூஸாக இருக்கு. நம்ம தான் அது இல்லை, ட்ரைபால் ஏதோ லூஸாக இருக்கு. தம்பி 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 இந்த மாதிரிலாம் காமெடி பண்ணக்கூடாதுப்பா. கண் இல்லைப்பா இந்த ப்ளீஸ் அடி அதை மட்டும் ஒன்று பார்த்து உரசாம ஓடிடு. இந்த மாப்பிள்ள அது கையா. ஐயோ அதக்கா திருச்சி பொண்ணு பையனா பொண்ணுன்னு நினைச்சேன். ஐயா அவனை கூப்பிட வந்தா நினைச்சுக்க போறாங்களா. இப்போ வந்து ரோஷன் நம்ம பிரியிற நேரம் வந்துச்சு. ரோஷன் பார்த்து வைப்பாங்க எதாவது எனக்கு அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். சரி சரி போயிடுறேன். பாய்டா. ஏன்னா பேக் கேமரா வேற லெவலில் இருக்கப்பா, கரெக்டாக ஃபோக்கஸ் ஆகுது. ஐயோ இவன் எங்கே போய் எப்படி விட போகிறானோ. ஏய் எப்படி ஓ கடைக்கு போறியா? குடி டிடிஎஃப் கடைசியில் நாங்கள் பார்த்துட்டோம். இதை போகிறாரு அவர் வந்து எங்களை பார்த்தோன்னே என்னது கூட்டம் வந்துடும் சொல்லிட்டு அவர் வந்து நிற்காமல் போயிட்டாரு. கூடிய சீக்கிரம் நான் அவங்களை பார்த்துட்டு அவங்களுக்கு இன்டர்வியூ எடுத்து பாருங்க கூடிய சீக்கிரம். இதே போட்டல கூட்டிகிட்டே பண்ணிக்கிறாங்க பார்த்தாச்சு. அது கரெக்டாக எக்ஸல் அதே மாதிரி தான் போனான். ஏன்னா ஸ்டேப்பில் நிற்க மாட்டேங்குது, ஆட்டமாக ஆடுது. ஓகேங்க, இந்த வீடியோ இதோட என் பண்ணிக்கிறேன். நம்ம சேனலுக்கு யாராச்சும் புதுசாக வந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கான் தட்டிட்டுக்கோங்க. அப்போ தான் நம்ம போகிற வீடியோ டக்குன்னு வந்துகிட்டே இருக்கும். அதே மாதிரி இந்த மிஸ்டர் ஃபேசி விளாக்ஸ்லேருந்து ஒரே ஒரு சின்ன அட்வைஸு என்னென்னா, நீ தேடி போகிறது வேஸ்ட்டு, உன்னை தேடி வர்றது வேஸ்ட்டு. அதனால் ஃபோக்கஸ் யுவர் கோல் அப்படின்னு வந்து ஸ்வீட்டாக அந்த மிஸ்டர் ஃபேசிலேருந்து ஸ்வீட்டான ஒரு அட்வைஸ் கொடுக்குறோம். அது வந்து என்னோடய லைஃப்பில் நான் வந்து ஃபாலோ பண்ணிட்டுருக்கேன். உங்கள் லைஃப்லேயும் உங்களுக்கு பிடிச்சா எடுத்துக்கோங்க, இல்லாட்டி விட்டுருங்க, அவ்வளோதான். அதுக்கப்புறம் இன்னொன்று சொல்லணும்னு நினச்சேன். நம்மகிட்ட இருக்குது டியோவோ ஸ்ப்ளெண்டரோ ஏதோ ஒன்று 100 cc கீழே இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணாதீங்க. நம்மக்கிட்ட வண்டி இருக்குது, அந்த வண்டியாச்சும் இருக்குது. ஸோ அதெல்லாம் ஃபீல் பண்ணாமல் அதை வச்சு நீங்கள் ஜாலியாக பண்ணலாம். ஃப்யூச்சரில் வேணால் எடுக்கலாம். ஆனால் இப்போதைக்கு அந்த வண்டி வச்சு ஜாலியாக இருங்க, ஃபீல் பண்ணாதீங்க. நீங்கள் வந்து அந்த வண்டி வச்சுருந்ததா ரைடரு, இந்த வண்டி வச்சுருந்ததா ரைடரு, 900 cc வச்சுருந்ததா ரைடரு, 1000 cc வச்சுருந்ததா ரைடரு, அப்படிலாம் ஒன்றுமே இல்லை. பிள்ளைங்க மாதிரி ஓட்டாமல் நீட்டாக ஆக்சிடென்ட் பண்ணாமல் யாருக்கும் கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ணாமல் நீங்களே ஓட்டினீங்கன்னா நீங்களே பெரிய ரைடர் தான். அவ்வளோதாங்க சொல்லுவேன்.
ரொம்பலாம் ஃபீல் பண்ணாதீங்க. நம்மகிட்ட இருக்கிறதே தங்கம், நம்மகிட்ட இருக்கிறதே வைரம், நம்மகிட்ட இருக்கிறதே பிளாட்டினம். அவ்வளோதான். நம்ம அடுத்த வண்டி எத்தனை சிசி இருந்தாலும் நம்மகிட்ட இருக்கிறது நம்ம சூப்பர் பைக். அதனால் அவ்வளோ ஃபீல் பண்ணாதீங்க. அவ்வளோதாங்க சொல்லுவேன். ஓகேங்க, இந்த வீடியோ இதோட எண்ட் பண்ணிக்கிறேன். நம்ம சேனலுக்கு யாராச்சும் புதுசாக வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி பாஸாக இருந்தீங்கன்னா ஆல்ரெடி இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைபில் இருந்தீங்கன்னா லைக் பண்ணிக்கோங்க.